Indian economy is the best economy. Indian economy is the best economy. Indian economy is the best economy. என்ன பண்ற? இந்தியன் எக்கானமி பத்தி கொஞ்சம் எங்க நோட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மச்சான் நீ எக்கனாமிக் படிக்கிறதுனால கேக்குறேன், பிளாக் மணினா என்னன்னு தெரியுமா? மச்சான் பிளாக் மணினா என்னன்னு தெரியாதா? இப்ப நீயும் வேலைக்கு போற, நானும் வேலைக்கு போறேன், நமக்கு வந்து சேலரி வருது, வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வருது. கவர்மெண்ட் என்ன பண்ணிக்குன்னு தெரியுமா? நீ வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்ச அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில அமௌண்ட் வந்து நீ டாக்ஸ் கட்டணும். அப்ப நீ டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் நீ அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டீன்னு வச்சுக்கோயேன், அது ஒயிட் மணி. நீ டாக்ஸ் கட்டாம கவர்மெண்ட்டை ஏமாத்தின்னு வச்சுக்கோயேன், அப்ப நீ சேலரி வாங்குற, ஓகே, நீ பிசினஸ் ஏதாவது ரன் பண்ற இல்ல தனியா அந்த மாதிரி ஏதாவது ரன் பண்றேன்னு வச்சுக்கோயேன், சோ டாக்ஸ் கட்டாம ஏமாத்துற. டாக்ஸ் கட்டாம ஏமாத்தி ஏர்ன் பண்ற இன்கம் எல்லாமே வந்துட்டு பிளாக் மணில தான் வரும். அந்த டாக்ஸ் கவர்மெண்ட் வாங்கி என்ன பண்ணுவாங்க? அதை வச்சு டாக்ஸை வாங்கி என்ன பண்ண போறாங்க? இப்ப டாக்ஸ் வந்து நீ கட்டுறேன்னு வச்சுக்கோ, நீ கட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அவங்க வந்துட்டு உங்க ஊருக்கு ஒரு ரோடு தேவைப்படுது, பஞ்சாயத்து போர்டு நீ சொல்ற, சோ ரோடு போடுறாங்க, அது காசு எங்க இருந்து வருது? கவர்மெண்ட் அலோகேட் பண்ணணும் பஞ்சாயத்துக்கு. சோ அது நீ கட்டுற டாக்ஸால தான் வருது. இப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, உனக்காக தான் சேவை செய்யறாங்க, அதாவது அவங்களும் வேலைக்கு தான் போறாங்க, ஆனா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாரு? மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு. சோ அவங்களுக்கு எங்க இருந்து வருது? நம்ம கட்டுற வரி பணம் அங்க போயிட்டு திரும்பி அவங்களுக்கு வந்து இப்படி இப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ நல்லது பண்றாங்க அப்படிங்கிற. ஆமா, இப்ப நம்ம டாக்ஸ் கட்டணும்னு வச்சுக்கோயேன், எனக்கு தெரிஞ்சு நல்லது தான் நடக்குது. ஏன்னா வந்துட்டு இப்ப நம்ம டாக்ஸ் கட்டுறதுனால கவர்மெண்ட் ரன் ஆகுது, சோ அவ்வளவு பேருக்கு பணப்புழக்கம் ஏற்படுது. சரி, இப்போ வந்து உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுக்கோ. அதுக்குள்ளவா? வச்சுக்கோடா. சரி, பொண்ணு யாரு? உனக்கு பிடிச்சவங்க யாரு வச்சுக்க. எனக்கு பிடிச்ச பொண்ணு. ஓகே ஓகே. ஒரு பையன் இருக்கான். சரி, இருக்கட்டும், தப்பு இல்ல. ஒரு காலேஜ் போயிட்டு இருக்கான், நீ படிக்க வச்சுக்கிட்டு இருக்க. சரி, ஓகே. தம்பி நல்லா படிப்பே போல. உன் பையன் தானே? நான் நல்லா தான் படிப்பேன், சோ அவனும் நல்லா தான் படிப்பான். அப்போ அது உங்க இஷ்டம். சோ நல்லா படிப்பான், அதே சமயத்துல உங்ககிட்ட இருந்து டெய்லி பாக்கெட் மணி கொஞ்சம் வாங்கிட்டு போவான். ஆமா, அப்புறம் நம்ம காலேஜ் ஒரு காலத்திலேயே வந்து நமக்கு எல்லாம் பாக்கெட் மணி 100-200 வாங்குவோம். அவங்க காலத்துல எல்லாம் அப்புறம் நீ கொடுத்து ஒரு நாளைக்கு 300-400 கொடுத்து அவனு படிக்க வைக்கிறேன். நல்ல செலவு தான், ஆனா பாக்கெட் மணி குடுக்குறேன் நீனும். சரி, அவன் இந்த பாக்கெட் மணிய வச்சுட்டு ஒரு மிஸ்யூஸ் பண்றான்னு வச்சுக்க. மிஸ்யூஸ் பண்றானா? சோ இது வந்து உனக்கு தெரிய வருது. எனக்கு தெரிய வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து சட்டையை பிடிச்சு கேட்பேன். சரி விடு, நம்ம காலத்துல சட்டையை பிடிச்சு கேட்பாங்க, நம்ம நேருக்கு போயிட்டு என்ன சாமி இப்படி பண்றியாமா அப்படின்னு கேட்பேன். அப்புறம் கொஞ்சம் கண்டிப்பு மச்சான், கொஞ்சம் பாக்கெட் மணி கட் பண்ணுவியா? அந்த மாதிரி கேட்கல அப்படின்னா வந்து கட் பண்ணிடுவேன். ஒரு 2-3 நாளைக்கு டெம்பரரியா கட் பண்ணி தான் இருப்பேன். 2-3 நாளைக்கு டெம்பரரியா கட் பண்ணுவேன். ஆமா, இப்போ எனக்கு நானும் வந்து டாக்ஸ் கட்டுறேன், அதனால நல்ல விஷயம் நடக்குது. உன் பையன் மாதிரி நல்லா படிக்கிற விஷயம் எல்லாம் போகுது. அப்படி லிங்க் சொல்லு. ஆனா அதே சமயத்துல இன்னொரு கெட்ட விஷயம் போகுது. தேவையில்லாம 3000 கோடிக்கு செலவிக்கிறாங்க. இந்த செலவிக்கிறது இங்க குஜராத்ல வந்து சரி, எந்த ஊர்ல நர்மதா நதிக்கரையில வச்சாங்க பாத்தீங்களா? அந்த செலதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி செல. அதுக்கு நானும் தான் படிச்சேன். இப்பதான் வந்துட்டு அவரோட 143வது பிறந்த நாள் வந்துட்டு அது திறந்தாங்க. அது ஏதோ 3000 கோடி ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். 3000 கோடிக்கு செலவு வச்சிருக்காங்க. ஆமா, நான் வந்து ஒரு எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம இங்க இருக்கிற நம்ம எல்லாம் அங்க போய் பார்க்க போறோமான்னு எனக்கு டவுட் தான். சில கரெக்ட் தான், புரியுது இல்ல? இது அவங்களுக்கு புரியணும்ல, வைக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறமா ஒரு 27,000 கோடிக்கு மியூசியம் பட்ஜெட் மட்டும் ஒதுக்கி இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு 1000 கோடியை கொண்டு போய் நிலாவில தொலைச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு செலவு வைக்கிறாங்க. ஓகே, நம்ம பாக்குறது பாக்காத ரெண்டாவது விஷயம். இப்போ ஒண்ணு, ராக்கெட்ல என்ன நடந்திருக்கு? விண்வெளியில முன்னேற்றம் நடக்குது. நான் சொல்றது கேளு. விண்வெளி ஆராய்ச்சிக்கு போறாங்க. சோ அங்க வந்து நம்ம நாடு ஏதாவது பண்ண முடியுமா, கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம முன்னாடி போய் ஒரு ப்ரைட் மூமெண்ட் வருமானு பார்த்தாங்க. சரி, ஓகே, செலவு வச்சாங்க. மேபி நான் இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து போக மாட்டேன், ஏதோ ஒரு நாள் சரி தப்பி தவறி போயிட்டேன்னு வச்சுக்கோ, போறேன். ஆனா இதனால வந்துட்டு டூரிசம், அதாவது இந்த சுற்றுலாத்துறை, அதுக்கு வருவாய் வரும்டா. இந்த மியூசியம் இருக்குது, மியூசியத்துக்கு போனோம்னா அங்கேயும் வந்துட்டு அதுவும் சுற்றுலாத்துறைக்குள்ள தான் வரும்னு எனக்கு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. பட் ஆனா வந்து நம்ம எல்லாம் பார்க்க போறோம். சோ இங்கெல்லாம் வருவாய் ஈட்டுறாங்க. சோ வருவாய் வரனால வந்துட்டு இதுவும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. நீ சொல்ல ஒத்துக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, நீ ஏதோ சொல்ல வர. பட் நம்ம நாட்டோட முதுகெலும்பு என்ன? முதல்ல 2 விஷயம் என்ன தெரியுமா? படிப்பு, இன்னொன்னு விவசாயம். விவசாயத்துக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டுல? விவசாயத்துக்கு என்ன ஒரு
3000 கோடி 4000 கோடி இருக்குமா? சரி, கல்வி கடன்? கல்வி கடன் தமிழ்நாட்டுல ஒரு ஆளுக்கு 3 லட்சம் 3 லட்சம் தராங்க. சோ அப்படி பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு கொஞ்சம் பேர் வாங்கினாலும் அது ஒரு மொத்த கடன் ஒரு 3000 கோடி 4000 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா விவசாயத்தோட கடன் இதுவரைக்கும் 96,778 கோடி. கல்வி கடன் 4000 கோடி. கல்வி கடன் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. விவசாய கடன் இப்படி ஏறிட்டு போகுது. பின்ன எல்லாரும் வாங்குறாங்கல்ல, விவசாயம் முதுகெலும்பே அதுதானே. சரி, இப்போ நான் வந்து பாமரையா, எனக்கு வந்து இங்கதான் விவசாயம் பண்ண தெரியும், புரியுதா? இங்க 2-3 இடம் எல்லாம் வறண்டு போய் கிடக்கு. அங்க எல்லாம் தண்ணி இருக்கான்னு யாரும் பாக்குறது இல்ல. நிலாவுல தண்ணி இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்னையா? நீ கேக்குற கேள்வி கொஞ்சம் லாஜிக்கா தான் இருக்குது. சரி, இங்கே என்னோட இங்க இருக்கிற விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போய் நான் போறதுக்கே போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏத்தி விட்டாங்களா? இந்த நிலைமையில நான் எதுக்கியா சுற்றுலா போய் அங்கெல்லாம் போய் இடத்த சுத்தி பார்க்கணும்? இப்படி அப்ப இது வந்து அனாவசிய செலவு. குடிக்கவே தண்ணி இல்லாதப்போ எதுக்கியா பன்னீர்? கரெக்ட் தான். சரி, இது வந்துட்டு ஏதோ நம்ம போகலின்னா வச்சுக்கோயேன், டூரிஸ்ட் எல்லாம் வர்றாங்க. சோ இந்தியால வந்துட்டு இப்போ கேரளாலாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டூரிஸ்ட் பிளேஸ். சோ ஆல் இந்தியா டூர்லாம் வரவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டா போவாங்க. சோ இதுல நம்ம ஒரு பெருமைன்னு சொல்லி மெச்சிக்கலாம்ல. அத்தியாவசிய தேவையை விட்டுட்டு ஆரம்பரத்தை தேடி போறதுனாலதான் இந்தியா வந்து இன்னமும் இப்ப டெவலப்பிங் கண்ட்ரில இருந்து அண்டர் தாழ்த்தப்பட்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரில வந்துருச்சு. அப்படியா? ஆமா, இந்த வருஷம் பட்டியல்ல நம்ம அண்டர் டெவலப்டு. அப்துல் கலாம் வந்து என்ன சொன்னாருன்னா 2020ல நம்ம டெவலப்டு நேஷன்ல வரன்னு தானே சொன்னாரு. சான்ஸ் இல்ல, இப்ப அண்டர் டெவலப்டு. அதாவது டெவலப்டு வந்துட்டோம், அண்டர் டெவலப்டு ஆயிட்டோம், அவ்வளவுதான். அதாவது ஒரு படி மேல போறதுக்கு மேல ஒரு படி கீழே வந்துருச்சு. ஓ மை காட். சோ இந்த நேரத்துல அத்தியாவசிய செலவை தான் கவனிக்கணுமே தவிர இந்த மாதிரி டூரிசம்ங்கிற ஆடம்பர செலவை கவனிக்க கூடாது. சரி, இப்போ வேற என்னதான் தீர்வு அப்படிங்கிற நீ? இதுக்கு தீர்வுன்னு பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து தேவையானதை கொண்டு போய் கவர்மெண்ட் சேர்த்தணும். பார்த்தோன்னா இப்போ நான் எனக்கு இந்த இடத்துல ரோடு வேணும்னு கேட்டா அந்த இடத்துல ரோடு வர மாட்டேங்குது. பக்கத்துல வேற எங்கிட்டாவது ரோடு நல்லா இருக்கிறது மேலே ரோடு விழுது. ஸோ எது தேவையோ அதை நிறைவேற்றுற வரைக்கும் மக்கள் வந்து கருத்தை முன்வைக்கணும் கவர்மெண்ட் கிட்ட. சோ இது வந்து ஒரு என்ன சொல்லுவாருன்னா, இது ஒரு டெமோக்ரஸியான நாடு. சோ இங்க வந்துட்டு மக்களுக்கு பேச்சுரிமை இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது வந்துட்டு அவங்க கேட்டு வாங்கிக்கணும். அதை பண்றதுக்கு தான் கவர்மெண்ட். அதாவது மக்களால் நாம், மக்களுக்காக நாம். அதாவது நமக்கு என்ன வேணுமோ அதை தான் அவங்க பண்ணணும் அப்படின்னு நீ சொல்ல வர. அதேதான். சோ கைஸ், இந்த வீடியோல நாங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். முக்கியமா வந்துட்டு அந்த நர்மதா கதையில நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இந்த மாதிரி விஷயங்களா பேசிருப்போம். சோ அதை பத்தி வந்து நாங்க இன்னும் தெளிவா பேசணும் அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் கொடுங்க. நாங்க கண்டிப்பா அதை பத்தி இன்னும் டீப்பா வந்து பேசுறோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் உங்களை இருந்து பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் ரஞ்சித் குமார், கோகுல் கிருஷ்ணன். பாய் கைஸ்.